அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹேமோட மாய்பவன் வணக்கம். எல்லாரும் நல்லா ஆகிக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வோட கிருபையை கொண்டு துவா செஞ்சு கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவு நம்ம நாட்டில் உள்ள ஏஜென்சி, வெளிநாட்டில் உள்ள எம்பசிக்காரனோளுக்கு தான் இந்த பதிவு, கெரியனோளுக்கு தான், இந்த நாய்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் ஒன்று. சரியா, வேணா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. எங்கேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் துபாயில் தான் இருக்கிறேன். சரியா, நான் துபாயில் தான் இருக்கிறேன். எங்கே இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. உங்கள் எல்லா ஏஜென்சிக்கும் தான் சொல்கிறேன், எல்லா கெரியன் உள்ளுக்கும். சரியா, ஒட்டுமொத்த கெரியன் உள்ளுக்கு தான் சொல்கிறேன். சரியா, நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரியா, எந்த நாய்க்கும் நம்ம நாட்டு பெண்களுக்கு கை வைக்கிறதுக்கு அருகதை கிடையாது. சரியா, எந்த நாய்களுக்கும் நம்ம நாட்டு ஆண்களுக்கு கை வைக்க கிடையாது, அருகதை கிடையாது எவனுக்கும். சரியா, நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறீங்க உங்களோட சுய லாபத்துக்காக. சரியா, உங்களோட சுய லாபத்துக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க. சரியா, அந்த பெண்ணால் உங்களுக்கு தான் வருமானமே கூட, அந்த பிள்ளைக்கு வருமானம் கிடையாது. சரியா, உங்களுக்கு தான் வருமானம் கூட, அந்த பிள்ளைக்கு கிடையாது. அந்த புள்ள திங்க குடிக்க இக்குதா, அந்த பிள்ளை என்ன பண்ணுறு, என்ன நிலைமையில் இக்குது, அதை கேட்குறதுக்கு யாரும் இல்லை. சரியா, அதே ஒரு அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளை என்ன சரி பிரச்சனை ஒன்று பண்ணிட்டேன்னு சொன்னால் அதை மலாண்டு இந்த சோசியல் மீடியாவுக்கு வந்து போடுறதுக்கு ஆளிக்குது இல்லையா. அந்த பக்கம் என்ன ஐக்குது ஏதிக்குன்னு பார்க்குறே இல்லை. சரி, இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு அடிக்கிற அளவுக்கு நீ யார்? உன் ராத்தா, இல்லாட்டி உன் உம்மா, உன் பொண்டாட்டி, சரியா, இல்லாட்டி உங்கள் தகப்பேன், அவனுக்கு இந்த மாதிரி போட்டு அடித்து வீடியோ பண்ணி போடு சோசியல் மீடியாவில், நாங்கள் பார்க்குறோம். சரியா, ஏண்டா அதோட சல்லியில் தானே நீ திண்டு குடிச்சிட்டு வாழ்கிறா. அதோட பீயை தான் நீ திங்கிறாய். உங்கள் வீட்டில் உள்ள குடும்பமெல்லாம் அதுங்களோட பீயை தான் நீங்கள் திங்கிறீங்க. சரியா, அது போட்ட புழுக்கையை தான் நீங்கள் திங்கிறீங்க. ஏன்னா அதோட இதில் தான் வாழ்றீங்க நீங்கள்லாம். அப்போ அதோட மதிக்க தெரிய மாட்டேங்க உங்களுக்கு இல்லையா. எங்கள் நாட்டு பெண்கள் அவ்வளோ கேவலம், அவ்வளோ கேவலமாக போய்த்துரும் அவங்களுக்கெல்லாம். எனக்கு விளங்க இல்லை. உங்களை நம்பித்தானடா போகிறாங்க கல்ஃபுக்கு, உங்களை நம்பித்தானடா போகிறாங்க. இங்கே பிள்ளைகளை விட்டு, கணவனை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு அனாதையாக போகிறாங்களாடா அங்கே ஃப்ளைட் ஏறி, நம்பித்தானே. சரி, இதே நான் சொல்கிறேன், பாபா மாமாமா இருக்க தவறு பண்ணுறாங்க, இதே உனக்கு அடித்து துன்புறுத்தி வீடியோ பண்ணி உனக்கு போடலுமா, அடுத்த நிமிஷம் உன்னை தூக்கிடுவானு தூக்குக்கு. சரியா, அடுத்த செகண்ட் தூக்கிடுவானு. இதை கேட்குறது நாட்டில் உள்ள அரசாங்கத்துக்கு அந்த வக்கீல வெக்கமான சுடுசோடனே இல்லை அரசாங்கக்காரனாக இருக்கும். நம்ம நாட்டு இங்கே பெண்கள் வந்து படுற கஷ்டத்துக்கு கேட்குறதுக்கு அரசாங்கம் ஒத்தனுக்கு துப்பு இல்லை. திங்க மட்டும்தான் ஏழ்று, பெருசாக வாய் மட்டும்தான் கிழிக்கிறதுக்கு. பார்லிமெண்ட்டில் போய்த்து வாய் மட்டும் ஊன்னு கத்துறதுக்கு மட்டும்தான் இருக்கிற, எல்லாத்துக்கும் வாய். ஒருத்தனுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தனுக்கு துப்பு இல்லை. நீ எல்லாம் மனுஷனாடா? நீங்கள்லாம் சொல்லுங்கடா பார்க்க, எல்லாம் மனுஷனா இதை யோசிப்பீங்கடா. முதல்ல யோசிப்பீங்க. எனக்கே கவலையாச்சு அந்த பெண்மணிக்கு இந்த மாதிரி அடிக்கக்கூட. அவள் எவ்வளோ தவறாக பண்ணாலும் அது சரியான முறையில் தான் நீங்களாம் டீல் பண்ணிக்கணும். சரியான முறையில் தான் பேசி தெரிய வச்சுக்கணும். அடிக்கிறதுக்கு யாரா நீங்கள்லாம்? இது தவறு. இப்படி நடந்துக்கிட்டு போனால் நம்ம நாட்டு பிள்ளைகள் வந்து இங்கே கல்ஃபில் வந்து இன்னமும் சீரழியும். இது வந்து நம்ம நாட்டை அரசாங்கம், ஜனாதிபதிமார்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறாங்க தானே, அதுதான் எங்களுக்கு உண்மையை கவலையாகிது. சரியா, இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காமல் பார்த்தீங்கன்னா இன்னும் அது கவலையாகிது. நாங்கள் எத்தனை வீடியோ போட்டிப்போம், எங்கள் நாட்டில் வந்து பெண்கள் வந்து எம்பசியால் வந்து ஏமாறுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, துன்புறுத்துறதுல ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளோட பெண்கள் வந்து ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க கல்ஃபில் வந்து. அதை புரிஞ்சுக்கொள்கிற தன்மை யாருக்குமே இல்லை, கேட்குறதுக்கு பார்க்கறதுக்கு ஆளுமே இல்லை. அவங்க ஒரு அனாதை, அவங்க கஷ்டத்தையும் துன்பத்தையும் இதாகி வாழ்ந்துக்கிட்டு போகிறாங்க. நீ எல்லாம் உங்களுக்கெல்லாம் நம்ம நாட்டு பிள்ளைகளை வந்து கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நீ பெருசாக எம்பசி இந்த ஏஜென்சிக்கான பெரிய ஆளை பீத்தீங்க இல்லையாடா நீங்கள்லாம். உங்களெலாம் ரோட்டில் போட்டு வெட்டோம்டா, அவங்களாம் ரோட்டில் போட்டு வெட்டோம், உங்களை ரோட்டில் போட்டு அடித்து சாவடிக்கோண்டா, குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் அடிக்கோண்டா வாப்பா நம்ம அநியாயம் செய்கிறதுக்கு. நீங்களும் சத்தியம் நல்லா ஆகிக்க மாட்டீங்களோ, வல்லாகி சொல்கிறேன். சரியா, நீங்கள்லாம் நல்லா ஆகிக்கவே மாட்டீங்களோ. சரியா, இறைவன் இன்னும் மேலே சோதனை கொடுத்துக்கிட்டே இப்போ அவங்களுக்கெல்லாம். அது மட்டும் விளங்கி கொள்ளும். சரியா, அது மட்டும் விளங்கி கொள்ளும். அது கண்டிப்பாக நடக்க போகுது.
சரியா? எனக்கு அவ்வளோதான் சொல்லிடும். இனி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா மனுஷனாக இருந்தால் சொல்லி புரிய வைக்கணும். நீங்களாம் மனுஷனும் கிடையாது, மிருகங்கள். சரியா? நீங்களாம் வருமானத்தை பார்த்து வாழ்கிற மிருகங்கள். எப்படியாவது சரி யாராவது விற்று திங்கிறதுக்கு வழி பார்க்குற ஆட்கள் தான் நம்ம நாட்டில் இருக்கிறவனும், ஏஜென்சி எம்பசிக்காரனும். அதனால் உங்கள்கிட்ட 1% புரிய வைக்கலாம். சரியா? எல்லாம் கட்சி வேலையில்